2 ஆளுங்கட்சி மத்தியில் இருந்த காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செஞ்சுருக்கிறோம். இப்போ இருக்கிற பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறோம். இதற்கு முன்பாக இருந்த அதிமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுருக்கிறோம். திமுகவை எதிர்த்து இப்போ அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க களத்தில். அவங்களையும் எதிர்த்து அரசியல் செஞ்சு தான் இந்த கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்துருக்கு. அப்போ இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத ஆள் இப்போ விஜய் இவங்களெல்லாம் விட பெரிய ஆளா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மேலே, கௌதம புத்தருக்கு மேலே பெரிய ஆளா? தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கு மேலே, ஐதுதாஸ் பண்டிதருக்கு மேலே, எம்சி ராஜாவுக்கு மேலே களத்தில் அவ்வளவு களப்பணியை செஞ்சு மக்களுக்காக நின்றுட்டார் அவர். திரும்ப அவர்கள் கேட்டால் நாங்கள் தியாக தலைவருடைய நாட்டில் எவனுமே தியாகம் செய்யலை, நீங்கள் மட்டும் தான் தியாகம் செஞ்சு. போய் ஒரு வீடு இடிக்க போறான்னா அங்கே போய் சீமான் போய் நிற்கிறாரு. ஏன் விஜய் இங்கே வரல? ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே சீமானை கூப்பிட்டு தான் பேச சொல்கிறான், ஏன் விஜயை கூப்பிட்டு பேச சொல்லல? அவன் மக்கள் கவனிப்பான்ல, நொடிக்கு நொடி பார்த்து கொண்டு இருக்கிறான். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் அழைச்சி பார்க்கிறவரு, தூய்மை பணியாளர்களை அடிச்சு அப்புறப்படுத்தும் போது களத்துக்கு போகலையே, போய் சந்திக்கலையே. அவர் போனா 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேரை திரட்டிட்டு போய் படையை கொண்டு போய் நிறுத்தி போலீஸ் அச்சுறுத்திருக்க வேண்டியதானே? இரவுல போய் 12 மணிக்கு மேல போராட்டம் நடத்தும் போது போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அவங்க அடிக்கும் போது நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலாமே. நீங்க தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரா மாறி இருப்பீங்க. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் சீமானை தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதுல அவர் நேரடியாக தலையிடாம கீழே அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய வன்னியரசு அவர்களை வைத்து தொடர்ச்சியாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளா அதற்கான வேலையை திட்டமிட்டு செய்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது திமுக எதிர்ப்பை அவங்க எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சி மோதலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு திமுக விரும்புதா, விசிக விரும்புதா? திமுக அதை விரும்புது. அதை அசைன்மெண்ட் பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆயத்தமா இருக்குது. அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி முத்துப்பாண்டி அவர்களை சந்தித்து நடப்பு அரசியல் நிலவரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களை மிக கடுமையாக தாக்குறாங்க. விஜய் அவர்களை அவ்வளவு கடுமையாக எதிர்க்கணுமா? இல்லை, விஜயை விமர்சனம் செய்வதை எதிர்க்கிறதா எப்படி பார்க்குறீங்க? விஜய் மீது அவர் வைக்கிற அரசியல் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறதே எதிர்க்கிறதா எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறது. இப்போ ஒரு அரசியல் கட்சி, இப்போ திமுக இருக்குன்னா திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை எதிர்த்து பேசுகிறோம். அவங்க செய்கிற இப்போ அரசியல் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க ஆட்சியில் இருக்கிற அநியாய அட்டுழியங்களை எதிர்த்து பேசுகிறோம். சரி, அது எப்படி இதாகும்? எதிர்க்கிறதாகும். குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டுகிற இடத்துல இருக்குது ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிற நாம் தமிழர் கட்சி. அது ஆட்சிக்கு வர துடிக்குது. அப்ப அதுக்கு இடையில நீங்களும் நாங்களும் ஆட்சிக்கு வரோம், எங்களுக்கு எதிரி திமுகன்னு சொல்லி ஒரு அரசியலை முன்வைக்கிறீங்க. இப்போ உங்க கட்சிக்கு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க, எதற்காக வந்திருக்கீங்கன்ற கேள்வி எழுப்புவதே எதிர்ப்புதான் எப்படி ஆகும்ன்ற. நீங்க அந்த பொதுவாக அந்த ஊடகங்கள்ல சித்தரிக்கிற இந்த சொல்லாடலையே நம்ம அருவருக்கிறோம். விஜயை எதிர்க்கிறாருன்றதை நம்ம ஏற்கல. புரியுது. விஜயை நோக்கி விமர்சனமும் கேள்விகளும் தான் எழுப்பப்படுது. விஜயை நாங்க தனிப்பட்ட முறையில விஜய் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு அப்படின்னு நாங்க தனிப்பட்ட முறையில எந்த தாக்குதலையும் நடத்தல. இல்ல, இப்ப அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியை தேர்தலை சந்திக்காதனால அது கொள்கை சொல்ல தேவையில்லையா, இல்ல கோட்பாடு சொல்ல தேவையில்லையா? ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலே அவங்க கொள்கையை சொல்லணும், கோட்பாட்டை சொல்லணும், நான் எதை நோக்கி பயணிக்க போறேன்னு சொல்லணும். அப்புறம் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்க, எந்த கொள்கையை வச்சு பாஜக எதிர்ப்பீங்க? வெறுமனே ஒரு எதிரியை நான் சித்தரிக்கிறேன், எனக்கு பாஜக எதிரிப்பான்னு சொன்னா எதன் அடிப்படையில் பாஜக எதிரின்னு சொல்லணும்ல? சாதிய ஏற்றத்தாழ்வுல பாஜக எனக்கு எதிரி. நாம் தமிழர் கட்சி தெளிவான ஒரு நிலைப்பாடை வைக்குது. மனித குலத்தின் எதிரி பாஜகன்னு வரையறுக்குது. இந்திய நிலப்பரப்புல யாருமே சொல்லாத ஒரு கருத்து. அப்படி ஒரு கருத்தை சொல்லுங்க பாஜக குறித்து. நான் இந்த இடத்துல பாஜக முரண்படுறேன், பிளவுவாத சக்தின்னு மட்டும் சொல்லிட்டு போறது இல்லை. எந்த இடத்துல பிளவுவாத சக்தியாக அவங்க செயல்படுறாங்க,
அவங்க கொண்டு வர நாசகர திட்டங்களை நீங்க எதிர்க்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? அதை குறித்து நீங்க ஆர்ப்பாட்டம் செய்றீங்களா, செய்யலையா? அது குறித்து கருத்து சொல்றீங்களா இல்லையா? பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறீங்களா இல்லையா? அறிக்கை கொடுக்குறீங்களா இல்லையா? அது சம்பந்தமா உங்க கட்சி சார்பில் எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா? பொதுக்கூட்டம் நடத்தி அதை விமர்சிக்கிறீங்களா? இப்படி அடுக்கடுக்கான கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் எதையுமே செய்யாம பாஜக என்னுடைய கொள்கை எதிரி, திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. இது ரெண்டு மட்டும் சொல்லிட்டா அது வந்து கொள்கையா? ஒரு கட்சியினுடைய கொள்கை, ஒரு கட்சி ரெண்டு கட்சியை எதிர்ப்பது மட்டும் ஒரு கொள்கையா எப்படி இருக்க முடியும்? அதன் பிறகு வந்து நீங்க மக்களுக்காக என்னென்னலாம் செய்ய போறீங்கன்னு சொல்லணும். நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்ய போறேன், என்னுடைய கட்சியினுடைய அடிப்படை நாதமே இதுதான். இப்போ வந்து இந்த நாட்டினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா செக்குலரிசம். இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடா இருக்குதுன்றதை நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல உங்க கட்சியில என்ன அப்படி வச்சிருக்கீங்கன்ற கேள்வியை எழுப்புறோம். அது எப்படி விஜயை எதிர்ப்பதாகும்? அப்படியே நீங்க பாத்துக்கிட்டா கூட இப்ப நீங்க விஜயை மட்டும் எதிர்த்து பேசி ஒரு கட்சி அரசியல் செய்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்தானா கிடையாது. இப்ப நீங்க கடைசியா பேசுற இந்த கூட்டத்தை தான் இப்ப விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அந்த 1.5 மணி நேரம் வெறும் 1.5 நிமிஷம் தான் விஜய் பேசப்பட்டார். அதாவது செஞ்சி பொதுக்கூட்டத்துல 1.5 மணி நேரத்துல வெறும் ஒரு நிமிடம் 30 நிமிடம் மட்டும்தான், 30 வினாடிகள் மட்டும்தான் விஜயை பத்தின பேச்சே பேசினார். 1.5 நிமிஷம் தான். 1.5 நிமிஷம் தான். அந்த 1.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் 28 நிமிஷம் பாஜக குறித்து, திமுக குறித்து, அண்ணா திமுக குறித்து, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சிகள் குறித்த விமர்சனங்கள் தான் இருந்துச்சு. பொதுப்படையான அரசியல் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி எதை செய்யும்ன்றத பேசி கொண்டிருந்தார். இந்த ஒரு மணி நேரம் 28 நிமிஷத்தை நீங்க பேசு பொருளாக்காம ஏன் வந்து சீமான் வந்து கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறார்ன்ற கேள்வி எழுப்ப மாட்டீங்க நீங்க? ஏன் திமுகவை இவ்வளவு கடுமையா விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நீங்க பேசு பொருளாக்கலையே. விஜய் 1.5 நிமிஷம் பேசுறதே உங்களை வந்து காயப்படுத்துதுன்னா எப்படி? இல்லை, ஊடகங்கள் என்ன கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து அவர்களுடைய மரணத்தில் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் விஜயை வந்து கடுமையாக தாக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து திமுகவோடு சமரசம் செய்து கொண்டதால் விஜயை எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நாங்கள் திமுகவை பார்த்துட்டு வந்ததுனால விமர்சிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இலகணேசனுடைய இறப்புக்கு போயிட்டு வந்தார் அண்ணன். அதுக்கு பிறகு வந்து திமுக விமர்சிச்சா பாஜகவை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, அதனால விமர்சிக்கிறாருன்னு சொல்றத. அதே போல அண்ணா திமுக வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் மரணம் நடந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு வந்தோடனே திருப்பி விமர்சிக்கிறாருன்னு சொல்றத. இப்போ நேற்று கூட அந்த டிஆர் பாலு மனைவியினுடைய இறப்புக்கு போய் கேதம் கட்டிட்டு வந்தாரு. அப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்து திருப்பி விஜயவோ பாஜகவே எதிர்த்து பேசுனா திமுக காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நீங்க எதிர்க்கிறாருன்றதே நான் அந்த சொல்லாடலே நான் அருவருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புவதை நீங்க எப்படி இதை பார்ப்பீங்கன்றதுதான் என்னுடைய வாதம். அதாவது 1 மணி நேரம் 28 நிமிஷம் எழுப்பப்பட்ட எந்த கேள்விகளையும் நீங்க பேச பொருளாக்காம விஜயை பத்தி வெறும் 1.5 நிமிஷம் பேசுனதை மட்டும் பேச பொருளாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்றது தான் நான் கேட்கிறேன். அப்ப மற்றதையும் பேசிட்டு இப்ப விஜயையும் எதிர்க்கிறார், பாஜகவே எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். அன்னைக்கு பேசு பொருளாக்க வேண்டியது என்னது? கோனரிகோன் கோட்டையை வரலாற்று பூர்வமா ஆவணப்படம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்துக்கு மேல வந்து ஒரு ஆவணப்படம் ஒன்று போடப்படுது. யுனெஸ்கோ நிறுவனம் வந்து இது மராட்டியர்களின் கோட்டைன்னு அறிவிக்கிறாரு நரேந்திர மோடி. மராட்டியர்களின் கோட்டையை அறிவிச்சுட்டானடான்றதுக்கு தான் அந்த எதிர்ப்பு கூட்டமே. இந்த மராட்டியர்களின் கோட்டையாக எப்படி இது மாற்றப்பட்டது? இது குறித்து சீமான் வந்து இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை பாஜக நோக்கி வைக்கிறாருன்றதுதான் பேசு பொருளாகணுமா? 1.5 நிமிஷம் விஜயை பத்தி பேசுறது பேசு பொருளாகணுமா? அப்ப நீங்க வந்து எதை வந்து இப்ப ஊடகங்கள் பரபரப்புக்காக விஜய் பேசுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, விஜய் கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த பரபரப்பை நோக்கி நகர வேண்டிய தேவை வந்து நாம் தமிழர் கிடையாது. அது ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு கேள்வியை தான் எழுப்புது. விஜயை வந்து தனிப்பட்ட முறையிலையோ அந்த கட்சிக்காரர்களையோ காயப்படுத்துவது போல இதில் என்ன கேள்வி ஏற்பதை எப்படி காயப்படுத்துவதாகும்? இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தி தானே அவரை வந்து அந்த மேடையில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள் தங்கைகள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு பதிவிடுறாங்க. இல்லை, அது அவங்களோட புரிதல். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு கட்சியில் பயணிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒருத்தர் விமர்சிக்கிறாருன்னா, ஒருவேளை இதெல்லாம் இந்த இங்க சிக்கலா இருக்குதோ அப்படின்னு புரிஞ்சுக்கிற தன்மையோட இருக்கிறவன் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவான். சரி, நீங்க வெறுமனே வந்து நீங்க ஒரு தலைவரையோ ஒரு கட்சியை நோக்கியோ ஒரு விமர்சனம் ஏற்படும் போது அது எங்க கட்சியவே நீங்க விமர்சனம் பண்ணிட்டீங்க, எங்களையே எதிர்த்துட்டீங்க அப்படின்னு வெஞ்சன்ஸோட அலைய வேண்டிய தேவையில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சியை பார்த்தா விமர்சனம் மட்டும் வைக்கிறதா, தனிப்பட்ட முறையில தாக்குதலே நடத்துறாங்க. அப்படிலாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி பயணிக்கவே முடியாது. அப்படியான ஒரு சூழலை அவ்வளோ நெருக்கடியே இணையதளத்தில் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தானே நாம் தமிழர் கட்சி வளருது, மக்களிடம் போகுது, மக்களிடம் பணி செய்து மக்களுக்காக உழைக்குது. நீங்கள் என்ன கேள்வி எழுப்பணும்? சீமான் வந்து இந்த கேள்வி எங்கள்கிட்ட வச்சிருக்கிறாரு, உங்கள்கிட்ட என்னடா கொள்கைன்னு சொல்றாரு. எங்களோட கொள்கை 100 கொள்கை இருக்குங்க, இதெல்லாம் எங்கள் கொள்கைன்னு நீங்கள் போடுறதான சரியான வாதமாக இருக்குமே தவிர
சீமானை விமர்சிப்பதோ நாம் தமிழர் கட்சிக்காரர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதோ எந்த விடயத்துல ஏற்புடையதில்லை. சீமான் கேட்கிற கேள்வி உன் கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. எங்க கொள்கையினுடைய இதெல்லாம் எங்க கொள்கை அப்படின்னு நீங்க சொல்லிட வேண்டியதானே. இப்போ நான் நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்குதுன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை. நீங்க ஒரு அரசியல் களத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப ஒரு போட்டியாளர் வந்து இருக்கிறாரு. இப்போ நான் போட்டி போடுறேன். இப்போ எனக்கு எதிரணியாக ஒரு அணி வந்து விளையாட வருது, இன்னொரு அணி விளையாட வருது, இந்த அணி விளையாட வருதுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த விளையாடுவதற்கு தகுதியான அணியாவது இது இருக்கணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அதுக்கு தகுதியை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கல, ஏன்டா வளர்க்காம இருக்கீங்க? நீங்கள் தகுதி படைச்சிட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வாங்கடா விளையாடுறதுக்குன்னு நான் சொல்கிறதே தப்புன்னு சொன்னால் எப்படி? அதெல்லாம் இல்லை, நான் அணி வச்சிருக்கேன் அதனால் நான் விளையாட வருவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி விளையாட வாங்கன்னு சொன்னால் விளையாட வருவதற்கு உனக்கு என்ன தகுதி வச்சிருக்கேன்னு கேட்கக்கூடாதா? அந்த கேள்வியை கூட எழுப்பக்கூடாதா களத்தில்? அதைத்தான் நாம் தமிழர் கட்சி திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எழுப்புது. என்ன கொள்கை வச்சிருக்க, என்ன கோட்பாடு வச்சிருக்க, எதை நோக்கி இந்த இளைஞர்களை அழைச்சிட்டு போற, என்ன அரசியல் செய்ய போற, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போற, மக்களுக்கான போராட்டம் என்ன பண்ணியிருக்க, என்ன பண்ண போற, நீ வந்தா என்ன செய்வ, வந்து என்ன செஞ்சிரு, ஏற்கனவே செய்த ஆண்ட கட்சிகள்கிட்ட இருக்கிற விமர்சனம் என்ன, அந்த விமர்சனத்துல எதெல்லாம் ஏற்கிறீங்க, எதெல்லாம் ஏற்கல. இப்போ நீங்கள் திமுகவையும் பாஜகவையும் ஒரு சமதட்டில் வச்சு பார்க்குறீங்க, எதிரிகளாக நிறுத்துறீங்க. அதிமுகவினுடைய துப்பாக்கி சூடுகளை, அதிமுக ஆட்சி காலத்தில் நாசகர திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டதில் அதிமுக செய்த ஊழல்களை, இப்போ திமுக செய்த ஊழல்களை எதிர்க்கும் போது அதிமுக செய்த ஊழல்களை ஏன் எதிர்க்க மறுக்கிறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ அதை வந்து நீங்கள் ஏன்டா கேட்க மாட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு பேர் என்ன இருக்கு? அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து விமர்சனமாக எடுத்துக்கணுமே தவிர இல்லை அப்படி எதிர்ப்பா நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு. ஆமாம், இல்லைங்க தம்பி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜயை பார்த்து பயப்படுகிறாரு, தன்னுடைய வெற்றியை தட்டி பறித்து விடுவார், 8.22% வாக்கை குறைச்சிருவார் விஜய்ன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு, அதனால தான் இப்படி பேசுறாருன்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன், விஜய் வந்து சீமானனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரா பின்னாடி கட்சி ஆரம்பிச்சாரா? முன்னாடி ஆரம்பிச்சாரு. முன்னாடி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் களத்துல இருந்தாங்க? மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க, அதிமுக இருந்துச்சுல, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாங்க. அப்ப ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்துச்சு, இப்ப ஆளுங்கட்சியாக பாஜக இருக்குது. ரெண்டு ஆளுங்கட்சி மத்தியில் இருந்த காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்கிறோம், இப்ப இருக்கிற பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யறோம். இதற்கு முன்பாக இருந்த அதிமுக எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்கிறோம், திமுக எதிர்த்து இப்ப அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க களத்துல, அவங்களையும் எதிர்த்து அரசியல் செஞ்சுதான் இந்த கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வளர்ந்துருக்கு. அப்ப இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத ஆளு இப்ப விஜய் இவங்களெல்லாம் விட பெரிய ஆளா அப்படின்ற நான் கேள்வி கேட்கிறேன். ஜெயலலிதாவை விட, கருணாநிதியை விட, விஜயகாந்தை விட பெரிய ஆளா விஜய் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. யாரு விஜயினுடைய ரசிகர்களோ விஜய் தரப்போ சொல்லுங்க. நாங்க விஜயகாந்தை விட எங்க ஆள் பெரிய ஆளு, எங்க ஆள் வந்து ஜெயலலிதாவை விட பெரிய ஆளு, எங்க ஆள் கருணாநிதியை விட பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. இல்ல அப்புறம் பேசுவோம். இல்லைங்க தம்பி, அப்படி இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய இந்த அரசியல் வெற்றிக்கு காரணம் வந்து இளைய தலைமுறை பிள்ளைகள். விஜய்க்கு பின்னாடி இன்றைக்கு நிற்பதும் இளைய தலைமுறை பிள்ளைகள். ஆகவே இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய வாக்கு சீமான் அவர்களிடம் இருந்து விஜய்க்கு இடம்பெயர்ந்துரும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்க அரசியல்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கற்பனைவாதமா நான் பார்க்கிறேன். ஏன் கற்பனைவாதமா பார்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா வந்து விஜய் அவர்களுக்கு எல்லாரும் சொல்லப்படுறது வந்து விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அதே போல வந்து விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, அதிமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, விஜய்கிட்ட நாம் தமிழர் ஓட்டை பிரிச்சிருவாரு அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு கற்பனைவாதத்துல பேசுறாங்க. நாம் தமிழருக்கு வந்து விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறவன் நாம் தமிழருக்கு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவன் நாம் தமிழருக்கு போடுவான்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவன் நாம் தமிழருக்கு போடுவானா? கிடையாது. நாம் தமிழருக்கு விழுகிற வாக்குகள் எல்லாமே சீமானினுடைய கருத்துக்கும், சீமான் முன்வைக்கிற கோட்பாட்டுக்கும், சீமான் வைக்கிற அரசியல் களத்தில் அவர் எப்படி நிற்கிறாருன்றதை பார்த்து போடுற ஓட்டு தான் வந்து இந்த 8.2% ஓட்டுகளை தவிர, அப்படின்னா எடுத்த உடனே 8.2 போட்டிருக்கணும்ல சீமான் அவர்களுக்கு. வந்த உடனே சீமான் அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, சீமான் அவர்களுடைய அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடுறான்னா எடுத்தவனே 8 போட்டிருக்கணும்ல. முதல் போட்டது 1 தான் போட்டான், அப்புறம் 4 போட்டான், அப்புறம் 7 போட்டான், அப்புறம் 8 போட்டிருக்கிறான். காரணம் என்னன்னா, பார்க்குறான், கவனிக்கிறான், இவர் வந்து இருப்பாரா, நிலைப்பாரா, நிலைக்க மாட்டாரா, இவர் யாருடைய கூட்டணி வச்சிருவாரா. ஏன்னு சொன்னா இங்க ஒரு அரசியல் இருந்திருக்கு. ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அவர்கள் வரைக்குமே மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க, கடைசியாக கமலஹாசன் வரைக்கும்,
தன்னை மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்து கொண்டு அதிமுகவுடைய திமுகவுடைய சமரசமாக போயிட்டாங்க. இப்போ சீமான் அவர்கள் எப்படி சமரசம் போகாமல் இருப்ப இந்த தேர்தலோட போயிடுவாருன்னு எல்லோரும் இப்போ இந்த தேர்தல் வரைக்கும் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைங்க சொல்ல முடியாது, இன்னும் 8 மாதம் தேர்தல் இருக்குல்ல, சீமான் நாளைக்கு கூட்டணி வச்சாலும் வச்சிருவாருன்ற பேச்சு இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கு. இதுக்கு இடையில வாங்குற வாக்கு இருக்குல்ல, அது வந்து சீமானுடைய நிலைப்பாட்டுக்கும் அவருடைய அரசியலுக்கும் அவருடைய தத்துவத்துக்கும் விழுகிற ஓட்டு தான் 8.2 ஓட்டு. அந்த ஓட்டுல நீங்க சொல்வது போல விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு வந்து வாக்கே போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சது 2024, அதுக்கு முன்னாடி விஜய்க்குன்னு தனியா ஒரு ஓட் பேங்க் இருந்திருக்கும்ன்றீங்களா? கிடையாது. அப்போ ஓட் பேங்க் 2024 உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2024 நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி மாநாடு நடந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம மாநாடு நடந்துச்சா? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாடு நடத்தினாரு. மாநாடு நடத்தினதுக்கு பிறகு அவங்க கட்சியை கட்டினாங்களா, அதுக்கு முன்னாடியே கட்சியை கட்டிட்டாங்களா? அப்ப விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்குன்னா அந்த ஓட்டெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்குன்னா குறைஞ்சபட்சம் விஜய்க்கு விழுந்த நாம் தமிழருக்கு விழுந்த மொத்த 8.2 ஓட்டுமே விஜய் ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. விஜயோட ஓட்டு 8.2 தானே. அப்புறம் எப்படி ஆட்சி அமைப்பீங்க? சீமானுக்கு எந்த ஓட்டுமே விழுகலைன்னு வச்சுக்கோங்க, அது பூராமே விஜயின் ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 8.2 ஓட்டை வச்சு எப்படி விஜய் வந்து நான் ஆட்சி அமைப்பாரு? அப்ப விஜயோடைய ஓட்டு குறை 8.2 தானே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. விஜயினுடைய ஒரு சினிமா படம், இப்போ நான் கேட்குறேன், ஒரு சினிமா படம் ஒரு நாள் ஓடலைன்னா அடுத்த நாள் ரசிகரே போய் படம் பார்க்க மாட்டான். அப்போ ஒரு படம் பிளாப் ஆகும்போது அவரோட அரசியல் பிளாப் ஆச்சுன்னா எப்படி போய் அரசியல் கட்சியில் இருப்பான்? படத்தையே சிந்தித்து பார்க்குறவன் வெறும் 3 மணி நேரம் ஓடுற ஒரு திரைப்படத்துல காட்சிகள் வந்து மிகைப்படுத்தி வைக்கலாம், விஜய் வந்து அடிச்சா 100 பேர் போய் விழுகலாம், நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம், அப்படி இருக்கிற திரைப்படங்கள்ல அவன் ரசிகனே 3 மணி நேரம் படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு இந்த படம் சரியில்லையே, இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாமே, இந்த ஃபைட்டை எப்படி வச்சிருக்கலாமேன்னு சொல்லி யோசிக்கிற ரசிகர்கள் ஏன் நம் தலைவர் இந்த அரசியலை ஏன் இப்படி பேசல, இந்த இடத்துல நின்றுக்கணும்ல, கவின் படுகொலைக்கு பேசியிருக்கணும்ல, கவினுடைய படுகொலைக்கு ஆவண படுகொலைன்னு சொல்லி பேசியிருக்கணும்ல, அறிக்கை விட்டுருக்கணும்ல, களத்துக்கு போயிருக்கணும்ல, இல்லை குறைந்தபட்சம் அறிக்கையாக விட்டு அதை கண்டிச்சிருக்கணும்ல. ஆனால் இதெல்லாம் பேசலை. ஏன் பேசலைன்றத கவினை படித்தவர்கள், கவினுடைய சூழலில் இருந்து பார்க்கிறவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் அழைச்சி பார்க்குறவர் தூய்மை பணியாளர்களை அடித்து அப்புறப்படுத்தும் போது களத்துக்கு போகலையே, போய் சந்திக்கலையே, ஆயிரக்கணக்கான படைகளை திரட்டிட்டு அவங்க சொல்ற படைகளை திரட்டிட்டு போயிடுவார் அவர் போனால் 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேரை திரட்டிட்டு போய் படையை கொண்டு போய் நிறுத்தி போலீஸை அச்சுறுத்திருக்க வேண்டியதானே? இரவுல போய் 12 மணிக்கு மேலே நீங்கள் போராட்டம் நடத்தும் போது போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அவங்க அடிக்கும் போது நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலாமே. நீங்கள் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக மாறி இருப்பீங்களே, 1 லட்சம் பேரை திரட்டிட்டு போய் நிற்க வேண்டியதானே? விஜய் ஏன் நிற்கல? அப்போ இதெல்லாம் இந்த அரசியலை நான் சொல்ல வேணாம், அவங்க ரசிகர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும் நினைக்கிறவர்களுடைய மனநிலை பார்ப்பாங்க. போய் ஒரு வீடு இடிக்க போறான்னா அங்கே போய் சீமான் போய் நிற்கிறாரு, ஏன் விஜய் இங்கே வரல? ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே சீமானை கூப்பிட்டு தான் பேச சொல்கிறான், ஏன் விஜயை கூப்பிட்டு பேச சொல்லல அப்படின்னு மக்கள் கவனிப்பான்ல. நொடிக்கு நொடி பார்த்து கொண்டு இருக்கிறான் இணையதளத்தை, சமூக வலைதளங்களை. அப்போ விஜயினுடைய அரசியலை இது பிளாப்பான அரசியலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது அந்த அரசியலுக்குள்ளே வருவானா வரமாட்டானா? இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்குள்ள எழும். நான் என்னன்னா முன்வைக்கிறேன், ஒரு படத்தையே ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி வந்து இவருடைய அரசியலை எப்படி ஏற்றுக்கொள்வான்றது தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு வரும் அப்படின்னு உங்களுடைய கருத்து? இல்லை, நான் எப்படி கணிக்கிறேன்னா, விஜய்க்கு வந்து விஜயினுடைய ரசிகர்கள் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எண்ணி பார்த்தா கூட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க. 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. 5 லட்சம் 5 லட்சம் ரசிகர்களுக்கு மேல விஜய்க்கு இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த 5 லட்சம் ரசிகர்கள்ல இல்ல தம்பி, மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. அவங்க ரசிகர்கள், அதாவது விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறாங்க. எங்க வீட்டுல ஒரு ஓட்டு கூட இல்லையே. எங்க வீடு இல்லையா? அப்ப உங்க வீட்டுல இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா நான் கேட்கறேன், இப்ப இங்க நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம்னா அந்த 4 பேர் வீட்லயுமே அந்த ஓட்டு இல்ல அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அந்த வீடெல்லாம் வீடு இல்லையான்னு கேட்கறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு தமிழகத்தின் ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாருக்கு 5 லட்சம் வாக்கு தான் கிடைக்குங்க. 5 லட்சம் பேர் ரசிகரா இருப்பான். சரி, நான் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு திரைப்படம் வந்தா, இப்ப விஜயினுடைய திரைப்படம் வந்தா தமிழ்நாடு முழுவதும் படம் பார்க்குறவன் ஒரு நாள்ல 5 லட்சம் பேர் படம் பார்ப்பான். அவன் பூராமே தீவிர விஜய் ரசிகர் அப்படி வச்சுக்கோங்க. சரி, அதுல எல்லாரும் களத்துல வந்து வேலை செய்வானா? வேலை செய்ய மாட்டான். எல்லாரும் விஜய் படத்தை பார்ப்பான், டான்ஸ் ஆடுவான், ஓட்டு போட சொன்னா போய் ஓட்டு போடுவான்னு வச்சுக்கோங்க. இதுல வெறி பிடித்த ரசிகரா இருக்கவன் அதிகபட்சமா ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் கூட இருக்க மாட்டான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வெறி பிடித்த ரசிகர்னு பாத்தீங்கன்னா, சரி ஒரு 500 பேர் வச்சிருக்கவன், ஒரு மாவட்டத்துக்கு 500 பேர்னு வச்சா கூட 40 மாவட்டம் 20,000 பேருக்கு மேல வந்து வெறி பிடித்த ரசிகரே இருக்க மாட்டான். அப்ப இந்த வெறி பிடித்த ரசிகர் 20,000 பேர் தான் விஜய்க்கு வெறித்தனமா போடுவேன்.
வீட்டில் உள்ளவனை மிரட்டுவான், ஓட்டு போடலன்னு வச்சுக்க விஜய்க்குன்னு சொல்லி அந்த 20,000 பேர் தான் சொல்லுவானே தவிர மீதி இருக்கிற 5 லட்சம் பேரும் சொல்லுவானா நீ வீட்டுக்கு ஓட்டு போடலைன்னு வச்சுக்க நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னு நான் கூட பேச மாட்டேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ தீவிரமா இருக்கிறவன் ஒரு 20,000 பேர் இருப்பான். இப்போ கட்சியில போய் இருக்கிறவன் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் பேர் எப்படி வந்து இந்த நாட்டை வென்ற முடியும்னு நான் என்ன நினைக்கிறேன். நான் அவங்க 1 லட்சம் குடும்பம்னு கூட வச்சுக்கோங்க. குடும்பத்துக்கு 5 ஓட்டுன்னு வச்சா கூட எவ்வளோ வருது? 5 லட்சம் ஓட்டு வருமா? நான் அதிகபட்சமா கணக்கு சொல்றேன். விஜயனுடைய ரசிகர்கள் 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேருமே ஓட்டு போட சொன்னா கூட ஒரு வீட்டுக்கு ஒரு 4 ஓட்டு 3 ஓட்டுன்னு போட சொன்னா 20 லட்சம் ஓட்டை தாண்டாத. அப்புறம் மீதி ஓட்டை எங்க இருந்து வாங்குவீங்க? திமுக காரன் ஓட்டு போடுவானா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுமா? இல்ல காங்கிரஸ் போடுமா ஓட்டு? இல்ல நாம் தமிழர்காரன் ஓட்டு போட போறானா? கட்சியை எதிர்க்க பாஜக காரன் ஓட்டு போட போறானா? அதிமுக காரன் யாரும் விஜய்க்கு போட போறானா? யாரும் போட போறது. விஜயனுடைய ரசிகர்கள் அவருடைய கட்சியில இருக்கிறவன் களத்துல இறங்கி வேலை செஞ்சு வீடு வீடா ஓட்டு கேட்டு வாங்குற ஓட்டு தான் விழுகுமே தவிர அவர்னால என்ன வானத்துல இருந்தா ஓட்டு கொண்டு வர போறாரு? கிடையாது. நம்ம இப்ப எப்படி திமுக எப்படி சொல்றது, நான் 1.5 கோடி தொண்டர் வச்சிருக்கேன்னு சொல்லுது. 1.5 கோடி தொண்டர் வச்சிருந்தா அவன் எவனுக்கு ஓட்டு காசு கொடுக்காம ஜெயிச்சிடலாமே. அதே 1.5 கோடி தொண்டர் அதிமுக வச்சிருக்கேன்னு சொல்லுது. அதிமுக 1.5 கோடி தொண்டர் வச்சிருக்கிற அதிமுக போன தடவை வாங்கின ஓட்டே 1,18,00,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. மீதி 32 லட்சம் பேர் அதிமுகவுக்கே ஓட்டு போடலையா? அப்ப இப்படி கேள்வி எழுதுல ஒவ்வொரு முறையும் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வெற்றிகள் வரும்போது 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் மாறி மாறி ஓட்டு போடுறான். அப்ப அந்த மாறி மாறி ஓட்டு போடுற அந்த 10-20 லட்சம் பேர் அவன் தான் வெற்றியை தீர்மானிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10-20 லட்சம் பேருமே திமுகவுக்கு இந்த தடவை போட்டானா அடுத்த தடவை அதிமுகவுக்கு போடுறான், அதிமுகவுக்கு போட்டானா அடுத்த தடவை திமுகவுக்கு போடுறான். திமுக காரனே அதிமுக காரனே ஆதரிக்கிறவனே. அப்ப நீங்க அப்படி பார்க்கும்போது விஜயனுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு விஜய் என்ன களத்துல வேலை செஞ்சிருக்கிறான்னு பார்ப்பான்ல, பார்த்து தானே ஓட்டு போடுவான். நான் சொல்றது, நான் என்னுடைய கணிப்புப்படி விஜயனுடைய 5 லட்சம் ரசிகர்கள் முதல் நாள் முழுவதும் காட்சி பார்க்குறான்ல, இந்த 1000 திரையரங்கங்கள்லையும் காட்சி பார்க்குறான்ல, அந்த 1000 திரையரங்களையும் காட்சி பார்க்குற 5 லட்சம் பேரும் வீட்டில் உள்ள 5 லட்சம் குடும்பமும் ஓட்டு போட்டாலும் 20 லட்சம் பேருக்கு மேலே ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு பிறகு விஜய் மீது வந்து ஒரு தீவிர பற்று கொண்டவங்க, சரி இந்த ஒரு தடவை கமலஹாசனுக்கு போட்ட மாதிரி போடுவோம்னு நினைச்சு போடுவாங்கல்ல. கமலஹாசனோட போட்டவெல்லாம் ஏமாந்துட்டான். கமலஹாசனுக்கு ஏமாந்தது போல இப்ப விஜய்க்கு ஒரு குரூப் ஏமாறோம்னா தீவிர ரசிகர்கள் என்னுடைய தலைவர் என்ன செஞ்சாலும் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு தான் போடுவாங்க. அப்படி நான் சொல்றேன், தீவிர ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அதிகபட்சமா நான் சொல்றது 5 லட்சம் பேர். 5 லட்சம் குடும்பம் ஓட்டு போட்டாலும் 20 லட்சம் ஓட்டுக்கு மேல வர வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அது விஜய்க்கு வந்து முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஒரு பக்கம் விஜயனுடைய அரசியலை அவங்க கொள்கை கோட்பாடுகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் விஜயை வந்து ஒரு பக்கம் விமர்சிச்சுக்கிட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவரோட பிறந்த நாள் விழாவா அல்லது சீமான் விமர்சன விழாவா அப்படிங்கிற அளவுக்கு சீமானுக்கு விரோதமானவர்களை சீமானை விமர்சிக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு மிக கீழ்த்தரமாக விமர்சிக்க வைத்து ரசித்து கொண்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த ஆண்டு இல்லை, போன ஆண்டே அது நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், சினேகான்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கவிதை வாசித்தாங்க. அவங்க கவிதை வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி போன ஆண்டே அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்போ நம்ம கூப்பிட்டு நமக்கு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கவங்க யார் வேண்டாதவங்களா இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, நட்புகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லும்போது இது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் ஏன் நாங்கள் உங்களை நட்பு சக்தியாக பார்க்கும்போது நீங்கள் ஏன் எங்களை எதிரி தட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்குறீங்க, எதிரியான இடத்துல கொண்டு போய் வச்சு பார்க்குறீங்க? அதுவும் போக போன முறையே என்ன செஞ்சாருன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எல்லா தலைவர்கள் வாழ்த்து சொன்னதுக்கும் நன்றி போட்டார். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி போடலை. அப்போ அவருக்கு அப்போவே வந்து ஒரு சின்ன வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அப்படியே இருந்தாலும் கூட நம்ம அண்ணன் அப்படின்றதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்து போகலை. எப்பயுமே சரி போயிட்டு போகிறாங்கன்ட்டேன். இது என்னன்னா உங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் வந்து சீமானை தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதில் வந்து அவர் நேரடியாக தலையிடாமல் அவருக்கு அடுத்த இடத்துல, அதாவது வந்து அவருக்கு கீழே அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடிய வன்னியரசு அவர்களை வைத்து தொடர்ச்சியாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக அதற்கான வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து திமுக எதிர்ப்பை அவங்க எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சி மோதலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு திமுக விரும்புதா, விசிக விரும்புதா? திமுக வந்து அதை விரும்புது. அதை அசைன்மெண்ட் பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆயத்தமா இருக்குது. அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே அதை முன்னின்று செய்யறாரா? ஆமா, செய்யறாரு. அவருக்கு விருப்பம் இருக்குது. அது விருப்பம் இருக்கிறதுனால தான் நம்மளை வேலை செய்ய வர்றாரு. விருப்பம் இல்லைன்னா அதை வேலை செய்ய விடுவாரா? இதே திமுகவுக்கு எதிராக பேசின ஆதவர்ஜுனை ஏன் நீக்கினீங்க?
ஆதவ அர்ஜுன் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாருன்னு சொன்னோன்னே ஆராசா பேசின ஒரு பேச்சுக்காக ஆதவ அர்ஜுனை தூக்கி வீசுறீங்க, வன்னியரசை இப்போ வரைக்கும் ஏன் தூக்கி வீச மாட்டீங்க? அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம், அந்த விடயத்தை நீங்கள் ஏற்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ உங்கள் காதுக்கு கேட்காத மாதிரியும் கண்ணுக்கு தெரியாத மாதிரியுமா நடக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது, உங்கள் பிறந்தநாள் விழாவில் நடக்குது, நீங்கள் மேடையில் உட்காந்து கை கட்டி சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? ஏன்னா திருமாவளவன் என்ன இந்திய நாட்டினுடைய மனித புனிதரை, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மேலே, கௌதம புத்தருக்கு மேலே பெரிய ஆளா, தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கு மேலே, அயோத்திதாச பண்டிதருக்கு மேலே, எம்சி ராஜாவுக்கு மேலே களத்தில் அவ்வளவு களப்பணியை செஞ்சு மக்களுக்காக நின்றுட்டார் அவர் திருமாவர்கள். கேட்டால் நாங்கள் தியாக தலைவருடைய நாட்டில் எவனுமே தியாகம் செய்யலை, நீங்கள் மட்டும் தான் தியாகம் செஞ்சிருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் தியாகம் செஞ்சிருக்கீங்க, வேற எவனும் தியாகம் செய்யலை. ஒரு கட்சியினுடைய தலைவரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை பொது மேடையில் விமர்சிக்கிற போது இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான அரசியலுக்கு வித்துடுறது மாதிரி இருக்க தம்பி. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஜகவினுடைய அரசியலை எதிர்த்து பேசுவாங்க, அவங்க இந்துத்துவத்தை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ராஜா எப்படி பேசுவாருன்னா, ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா இந்து மக்களை புண்படுத்திட்டீங்கன்னு பேசுவார். இப்போ நம்ம திருமாவை நோக்கியோ விடுதலை சிறுத்தைகள் நோக்கியோ பேசுனோம்னா பட்டியலின மக்களை வந்து இழிவுபடுத்திட்டீங்கன்னு பேசுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் இந்துத்துவாவில் நின்று பேசுகிறாருன்னா நீங்கள் பட்டியலின மக்களுக்காக நின்று பேசிட்டு இருக்கீங்க. இதில் என்னன்னா, நம்ம தூய்மை பணியாளர் பிரச்சனையில் பேச்சு வரும்போது உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அவங்க வந்து குலத்தொழிலுக்கு தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணன். சரி, இது சொல்றீங்க. அப்புறம் நீங்க வந்து ஏங்க வந்து இந்த மாதிரி வந்து களத்துல வந்து அதை அவங்கள அடிச்சு கைது பண்ணாங்கல்ல திமுக அரசு, அதை நீங்க ஏங்க கண்டிக்கல, நீங்க ஏன் களத்துக்கு போகலன்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏன் பட்டியலின மக்களுக்காக நான் மட்டும்தான் பேச வேண்டுமா, வேற யாரும் பேச மாட்டாங்க, இதுவே சனாதன கொடுமைன்றாரு. ஆனா அதே அண்ணன் திருமா அவர்கள் தென்காசியில ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில்ல ஒரு மேடையில பேசும்போது, நீ வந்து அண்ணா திமுக அட்டை வைத்திருந்தாலும் சரி, நீ கம்யூனிஸ்ட் அட்டை வைத்திருந்தாலும் சரி, நீ காங்கிரஸ் கட்சி அட்டை வைத்திருந்தாலும் சரி, திமுக கட்சியின் அட்டை வைத்திருந்தாலும் சரி, உன்னை அடிச்சானா உனக்காக பேசுறது நான் தாண்டா பேசுவேன்னு சொன்னார் மேடையில. பேசுனீங்களா இல்லையா? அப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அட்டை வச்சிருந்தாலும் சரி, திமுக அட்டை வச்சிருந்தாலும் சரி, எந்த அட்டை வச்சிருந்தாலும் நீங்க அவனுக்கு நீங்க தான் பேசுவீங்க, நீங்க தான் உங்க அத்தாரிட்டியை கிளியர் பண்ணிக்கிறீங்க. ஆனா நீங்களே என்ன சொல்றீங்க, அவனுக்கு நான் மட்டும் தான் பேசணுமான்னு கேட்குறீங்க. நீங்க தான் சொன்னீங்க நான் மட்டும்தான் பேசுவேன், எவனும் உனக்காக வரமாட்டான், உனக்காக வந்து நிக்க மாட்டான் அப்படின்னு நீங்க தான் பேசுறீங்க. அப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில அவர்கள்லாம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? சரி, அந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்றத அவன் வேலையே அதுதாங்க. இல்லைன்னா அவனுக்கு வேற ஏதாவது மாற்று வேலை செஞ்சு கொடுங்க. இப்ப நீங்க வந்து திமுகவுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க, நீங்க சொல்ல வேண்டியதானே, சரி வேற இதுல அவருக்கு வேலை போட்டு கொடுங்க. இப்போ பணி நிரந்தரம் இங்கே இல்லை, தூய்மை பணியை அவர் செய்ய வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது இழுக்கா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ இல்லை, அவன் பல ஆண்டுகளாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒருத்தனும் சொல்கிறான் நான் 5 வருஷமா செய்கிறேன், 20 வருஷமா செய்கிறேன், 25 வருஷமா செய்கிறேன்னு. 25 வருஷமா செய்து கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் மாற்று ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கலாமே. ஒருத்தருக்கும் 10 லட்ச ரூபா லோன் கொடுங்க கவர்மெண்ட்ல இருந்து, சப்சிடியோட ஒரு 50% சப்சிடியோட ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க. அவன் வீட்டில் இட்டி கடை போட்டுக்கிறேன், பணியார கடை போட்டுக்கிறேன், ஏதோ ரோட்டில் போட்டு ஏதாவது வியாபாரமாச்சு பண்ணிட்டு போகிறேன், அவன் தூய்மை பண்ணி செய்யணும்னு அவசியம்லாம் இல்லை. வெறும் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 26,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 23,000 ரூபாய் சம்பளத்துக்கு கைம்பெண்களும் விதவைகளும் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற அந்த இடம், அதை நீங்க பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. இப்போ இந்த ராம்கி நிறுவனம் 12,000 16,000 வரை தான் சம்பளம் தருது. இல்லை, அது வெளியில அனுப்புனதுக்கு பிறகு இப்போ அவங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ 20 நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேலை இல்லை, இப்போ அவங்க சம்பளமும் இல்லை வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இதில் சனாதனம் இருக்குது, அது இருக்குன்னு அண்ணனுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? அவங்க பணியில் இருக்கும்போதே சொல்லிக்கலாம், உங்களுக்குலாம் நான் மாற்று வழி, நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டேன், நான் கூட்டணி வைக்கும் போதே சொல்லிட்டேன், தூய்மை பணியாளர்களாக மாற்று பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன், அது ஒன்று தான் என்னுடைய டிமாண்டாக இருந்துச்சு, அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். நீங்கள் யாரும் தூய்மை பணி செய்ய வேணா, தூய்மை பணிக்கு வேறு சமூகம் வந்து செய்யட்டும். நான் இப்போ என்ன கேட்குறேன், அந்த தூய்மை பணிக்கு மகாராஷ்டிராவில் சொல்லுவது போல் 40,000 சம்பளம் 50,000 சம்பளம் சொல்லுங்கள், எல்லா சாதிக்காரனும் தூய்மை பணிக்கு வந்துடுவான், எவனும் வேலைக்கு போக மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் அதை தான் சொல்கிறேன், நீ அப்படி தானே சாதியை ஒழிக்க முடியும். நீ சும்மா போய் இருந்துக்கிட்டு அந்த பிள்ளைய அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுக்கிருவ, விதவை பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிருவ, பெண்ணிய விடுதலை பேசுவ, சமூக நீதி பேசுவ, பெண்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு பேசுவ திமுக. நீ என்ன செஞ்சுருக்கணும், அப்போ அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரப்பா, அரசு பணிப்பா, 40,000 சம்பளம் பான்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு போட்டி போட்டுக்கொண்டு நாளைக்கு 1 லட்சம் பேர் அதுக்கு விண்ணப்பிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள். இந்த சமூகம் இல்லை, அந்த சமூகம் இல்லை, பிசின்னு இல்லை, எம்பிசின்னு இல்லை, எந்த சமூகமாக இருந்தாலும் விண்ணப்பிப்பான். 40,000 50,000. வாயிற்காவலர் வேலைக்கு போகிறான், டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலைக்கு போகிறான். தூய்மை பணி செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன், தூய்மை பணியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். நீ தேவையான அதற்கான உபகரணங்களை கொடு. ஏன் அந்த சமூகம் தான் செய்யணும்னு யார் தலைவிதி இருக்குதா, அந்த சமூகம் மட்டும் தான் செய்யணும்னு யாராவது சொல்கிறான்னா?
பிசியில் இருக்கவன் சொல்றானா, எம்பிசியில் இருக்கவன் சொல்றானா, இந்த சமூகம் சொல்லுதாக்கும் காலையில எந்திரிச்சவனே பறையரும் அருந்ததியும் குப்பையலுங்கப்பா அப்படின்னு சொல்றானா? கிடையாதுல்ல. வேலையை போட்டு கொடுக்கறது மாநகராட்சி. மாநகராட்சியில 40,000 சம்பளம்னு போட்டு நீங்க பெர்மனன்ட் ஆக்குறேன்னு சொல்றா. நாளைக்கு நீ கால்ஃபர் பண்ணு, எத்தனை லட்சம் பேர் மனு போடுறான்னு பாரு. அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீ அதை செய்யாம அந்த மக்களை திரும்ப திரும்ப அடிமைப்படுத்தி வச்சுக்கொண்டு நாங்க பட்டியலின மக்கள் வந்து கஷ்டப்படுறோம், எங்களை வந்து காப்பாத்துற காலில் எங்களை அடிச்சு விட்டான், எங்களை மிதிச்சு விட்டான், உதச்சு விட்டான்னா திருமாண்ண வந்து போய் நிக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம அவர் பன்னீர்செல்வம் செய்யக்கூடாது. யாரும் அப்படி சொல்லலையே, நீங்களா ஏன் அப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ள நீங்க திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாத்தி மாத்தி பேசுறீங்க. இதைத்தான் நாங்க வந்து என்ன சொல்றோம், உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். அது உங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. அது எப்படி எங்க தலைவரை பேசலாம்? இப்படி விடுதலை சிறுத்தைகளை எப்படி கேள்வி கேட்கலாம்? அவர் யாருன்னு தெரியுமா? 30 ஆண்டுகள் அரசியல் தெரியுமா? 40 ஆண்டுகள் அரசியல் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்டா அரசியல். எல்லாரும் அரசியலை கவனிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அமர்ந்திருக்கிற மேடையிலேயே 3ஆம் தரமாக, ஈனத்தனமாக, கீழ்த்தரமாக விமர்சிக்கும் போது கைதட்டி ரசித்த விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகளை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய மூத்தவர் ஹுமாயூன் அவர்கள் விமர்சித்தார்னு சொல்லி இன்னைக்கு கும்பகோணத்தில் அவருடைய கல்லூரிக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் திரண்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் காமெடியாக பார்க்குறேன். அது என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுறேன்னு திராவிட இயக்கங்கள்லாம் வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். அவர் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நின்று நாங்கள்லாம் விடமாட்டோம், சீமான் தெருவில் நடமாட முடியாது, நான் விட்டுருவேன், தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மேட்டர்லையுமே காலேஜுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இது குமாயனை விட மாட்டோம், அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், அதை பண்ணு இதை பண்ணணும், ஏதோ ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, அந்த பகுதிக்கு வந்து அவர் கிட்டு அவர்கள் பெரம்பலூரில் வந்து கிட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து தலைவருடைய ஆஸ்தான நபர். அவர் யார், அவருடைய பின்பலம்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நம்ம அதான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசுறது இல்லைன்றதை தான் சொல்கிறேன். அவர் வந்து அதைத்தான் நான் கேட்குறேன், தனிப்பட்ட முறையில் அது வேண்டாம், நம்ம கடந்து போவோம். அவர் கிட்டுன்றவர் வந்து அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போனப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் பிரியாணி சாப்பிட போயிருக்காங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டோம், இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு அங்கேயும் ஒன்றும் பேசலை. அவங்க ஹுமாயூன் அவர்களினுடைய கருத்தை பற்றியோ அவர் சொன்ன கருத்தையோ அவங்க ஏற்கல. என்ன சொன்னார் ஹுமாயூன் அவர்கள்? அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து எங்கள் அண்ணன் 2 பேரை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒன்று அண்ணன் அன்புமணி அவர்களையும், இன்னொன்று திருமா அவர்களையும். ஒருத்தர் வந்து மோடியோட புளிப்பு மிட்டாயை போட்டுட்டு தர்றாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டாலினோட புளிப்பு மிட்டாயை வாயில் போட்டுட்டு தெரியாரு, எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புளிப்பு மிட்டாய்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல போல, அவங்க வேற ஏதோ ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். சரி, அது ஒன்றும் பெரிய ஆபாசமான சொல்லலாம். நான் என்னைய பொறுத்தளவுக்கு புளிப்பு மிட்டாயின்றது அவ்வளோ பெரிய ஆபாசம் சொல்லலாம் இல்லை. நீங்கள் கூட ஒரு தடவை சொல்லிங்க, சீமான ஒரு புளிப்பு மிட்டாய், சீமானோட புளிப்பு மிட்டாயை வந்து ஹுமாயூன் வச்சிருக்கிறாருன்னு கூட சொல்லிட்டு போங்க. இதில் என்ன இருக்குது? அதில் ஒரு ஆபாசம் சொல்ல நான் பார்க்கல. ஒருவேளை அது உங்களுக்கு ஹேட் ஆகுது அப்படின்னா, அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, திமுக என்ன செஞ்சாலும் நீ முட்டு கொடுத்துட்டு நிற்கிறேனே, நாங்கள் வந்து திமுகவை அடித்தா நீ ஏனே குறுக்கல வர்ற, அப்போ நீ வர்றேன்னா உன்னை அண்ணனும் பார்க்க முடியாது, தம்பினும் பார்க்க முடியாது, ஏறி ஆடுறான்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால் இனிமேல் ஏறி அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை, நீ ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு. யார்? ஹுமாயூன் அண்ணன் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறத எதுக்காகடா நம்மளை விமர்சிக்கிறான்னு விடுதலை சிறுத்தைகள் யோசிச்சாங்கன்னா இந்த போராட்டம் பண்ண மாட்டாங்க. எல்லா விடுதலை சிறுத்தைகளையும் போராட்டம் பண்ணல. அப்படி விடுதலை சிறுத்தைகள் வந்து போராட்டம் பண்ணி தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 5000 பேர் திரண்டிருக்கணுமே, 50 பேர் தானே இருந்தாங்க. பிரியாணி சாப்பிட போனவங்க சாப்பிட்டு வந்து போராடினாங்கன்னு நான் தான் சொன்னேன்ல, அந்த வேலை தான் நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த கல்யாண வீட்லேயே இவங்க பார்த்துருக்காங்க. ஹுமாயூன் அண்ணன் அவரும் கல்யாணத்துக்கு போயிருந்திருக்காரு. போயிட்டு வரும்போது அவங்களும் பார்த்துருக்குறாங்க, இவரும் போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இப்படி முழிச்சிருக்கிறாப்புல, இப்படி முறைச்சிருக்கிறாப்புல. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டார், இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கே தவிர மற்றபடி இதில் வந்து நான் வந்து ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க ஆபாச சொற்களையும் அண்ணன் மீது அவதூறுகளையும் தொடர்ச்சியாக அந்த பரப்பி கொண்டு இருப்பாங்கல்ல. இந்த ஆமக்கரி, AK-74, சீமானை வந்து பிரபாகரனே பார்க்கல, எங்கள் தலைவர் தான் 2002 போய் பார்த்துட்டு வந்தார். 2002 போய் பார்த்தார். அந்த கேள்வியை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். 2002 போய் பார்த்தார். 2008-09 அவங்களை ஏன் கூப்பிடல? போர் உச்சமாக இருக்கும்போது ஏன் சீமானை கூப்பிட்டாங்க? அப்போ பயங்கரமான தலைவர் இவர் தானே, தமிழ்நாட்டில் புரட்சியை வெடிக்க வந்தவர் இவர் தானே. இவர் தான் வந்து போயிருக்கணும். 2008 திருமாவளவன் வந்துட்டு போனார்னா தமிழ்நாட்டை வந்து செதற விட்டுருவாப்புல, தமிழ்நாட்டில் பெரிய புரட்சியை ஏற்படுத்திடுவாருன்னு தலைவர் நினைச்சிருந்தாலோ, இயக்கம் நினைச்சிருந்தாலோ, ஏன் 2008 இவரை கூப்பிடாம ஏன் சீமானையே அழைக்கிறாங்க? சீமானையே அழைச்சு பேச வைக்கிறாங்க. சரி, 2009 நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? ஈழத்துக்கு நாங்கள் அத்தாரிட்டி இல்லை, சீமான அத்தாரிட்டினா யாரும் அத்தாரிட்டி இல்லை. ஈழ விடயத்தை உலகம் முழுவதும் பரவாளுகிற தமிழர்கள் யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு நாடு பிறக்கணுன்றதுல யார் வேணாலும் பேசலாம். ஆனால் நீங்க எந்த இடத்துல நின்று பேசுறீங்கன்னு இருக்குல்ல,
2009 அந்த ரத்த கரை படிஞ்சு 1.5 லட்சம் பேர் செத்து மடிஞ்சதுக்கு பிறகு நீங்க யாரோட கூட்டணி வச்சு நின்னீங்க? காங்கிரஸோட வச்சிருந்தாங்க. காங்கிரஸோட நின்னீங்க. சோனியா காந்தியை இந்த காங்கிரஸை நான் அழிக்காமல் விட மாட்டேன், ஒருபோதும் ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு மறைமலை நகர்ல நீங்க உண்ணாவிரதம் இருந்து நீங்க சபதம் ஏற்கும் போது என்ன சொன்னீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுங்க போறேன், ஒருபோதும் காங்கிரஸை நான் ஏற்க மாட்டேன்னு பேசின அதே திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு சோனியா காந்தி இங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. சோனியா காந்தியை எப்படி ஏற்றுக்கொண்டது? சோனியா காந்தி வாழ்க அப்படின்னு மேடையில கத்துனவர் தானே நீங்க 2009 உங்களுக்கு அவரே முழக்கம் போட்டார். அவரே அதான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது அவரே முழக்கம் போட்டார், சோனியா காந்தி வாழ்க, சோனியா காந்தி வாழ்கன்னு. நானா இருந்தா தூக்கு போட்டு செத்துருப்பேன், உண்மையிலேயே செத்துருப்பேன். உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் ஈழத்தின் மீது பாசமும் வைத்திருந்தார்களா? அவ்வளவு பெரிய ரத்த கடை பறிந்து நிற்கிற நேரத்துல அந்த சீட்டு எனக்கு தேவையாடா? அந்த மானங்கட்ட கூட்டணி எனக்கு தேவையாடா? ஏன் சோனியா காந்தி வரும்போது நான் சோனியா காந்தி வாழ்கன்னு நான் ஏன் சொல்லணும்? என் கருத்தை பேசிட்டு போய் உட்கார வேண்டியதானே? மேடையெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் பேசி விமர்சனம் வரும்போது அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த நேரத்துல சோனியா காந்தி வாழ்கன்னு சொல்லலைன்னா என்கிட்ட இருந்து மைக்க பிடிங்கிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாரா இல்லையான்னு அவரை சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து பேசுறாங்களா, ஈழம் பத்தி பேசுறவங்க, வன்னியரசு அவங்களாம் வாய் திறந்து பேச சொல்லுங்க. என்னோட மைக்க பிடிங்கிருப்பாங்க, எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்காது, அதனால நான் பேசினேன். எப்படின்னா எப்படி 1.5 லட்சம் பேர் செத்து போயிருக்கிறான், சோனியா காந்தி வாழ்கன்னு சொல்லி அந்த மைக்கில் நீங்க பேசணுமான்னு அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டோம்னா அவர் எப்படி இருப்பாரு? அந்த நேரத்தில் நின்று 2009 நின்று நீங்க ரத்தக்கரை வடிகிறதுக்குள்ள அங்க நின்று நீங்க ஜெயிச்சு நீங்க பாராளுமன்றத்துக்கு போகணும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? கலைஞர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, இத்தனை ஆண்டுகளாக பேசாம இருந்த நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல சொல்றீங்க, கலைஞர் பிரபாகரன் மீது அவ்வளவு அன்பு மதிப்பு மரியாதையை வச்சிருந்தார் தெரியுமா அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு. இதே நீங்க ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போடும்போது என்ன மாதிரியான கொக்கரிப்பை நீங்க செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாதண்ணே. இவர் பல நெடுமாறன் அவர்களின் தலைமையில ஒவ்வொரு கூட்டமும் நடந்துச்சு. அன்னைக்கு பாஜக கூட நின்றுச்சுனே. தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டம் பேசினாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டம் பேசுறாங்க. திமுக காரன் ஒருத்தன் கூட வாய் திறக்கல, காங்கிரஸ்காரன் ஒருத்தன் கூட வாய் திறக்கல. இந்த ஈழ பிரச்சனையை எப்படியாவது குழி தோண்டி புடைச்சணும்னு 2 பேரும் நினைச்சாங்க. 2 பேரோட எப்படி நீங்க சகித்து கொண்டு இருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் எங்களால சகித்து கொள்ள முடியல. சொல்றாங்கல்லங்க, பாஜக காரன் பேசினாங்க, இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் பேசினார் ஈழ பிரச்சனையை, தமிழிசை சவுந்தரராஜன் பேசினாங்க. திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் வாயை மூடிட்டு இருந்தான் தமிழ்நாட்டில். அன்னைக்கு அதே மேடையை பகிர்ந்து கொண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள், எனக்கு பாஜக மேல கொள்கை நிலைப்பாடு கோட்பாடு நிலைப்பாடு வேற, அகில இந்திய பாஜகவோட நிலைப்பாடு வேற. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தமிழிசையும் வலிச்சுச்சுல, மற்றவனுக்கு வலிக்கல. இங்க இருக்க காங்கிரஸ்காரங்களாம் தமிழன் தானே, வலிக்கல. அப்ப நீங்க அந்த மேடையில சொல்றீங்க நான் சோனியா காந்தி வாழ்கன்னு சொல்லலாம், என் மைக்க பிடிங்கிருப்பாங்க நீங்க சொன்னீங்கன்னா என்னன்னே அர்த்தம்? அதெல்லாம் அன்னைக்கு ஜெயலலிதாவோட ஒட்டுமொத்த அந்த ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் இருந்த ஒட்டுமொத்த கட்சியும் போய் ஜெயலலிதாவை ஆதரிச்சு நிற்கும் போது நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில போய் நின்று எதற்காக நின்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் வெளியில சொல்ல எங்களுக்கு நாக்கூசுது. எதுக்காக போய் நின்னீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? 2009 கலைஞரை கூப்பிட்டு உங்களை பக்கத்துல உட்கார வச்சு தேர்தலில் சீட்டு கொடுத்து உங்களை வெள்ள வச்சு நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறேன், நான் சொல்றதை கேள்வி பேசாம இருன்னு சொல்லி இவரை மட்டும் கூட்டிட்டு ஈழ பிரச்சனைக்கு எதிராக பேச வைத்தவங்க. அவங்க பேசிட்டு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க நாங்க ஈழமும் தலைவர் 2002 எங்களை ஆதரிச்சு கூப்பிட்டாரு. 2002 கூப்பிட்டாரு, 8 ஏன் கூப்பிடல, 10 ஏன் கூப்பிடல, 9 ஏன் கூப்பிடல? உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தமிழர்கள் இன்னைக்கும் இருக்கிற இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தானே இருக்காங்க. ஏன் உங்களையே ஆதரிக்கல? எல்லாரும் ஏன் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கல? மறைமலை நகர்ல நீங்க போராட்டம் நடத்துனீங்க, அதற்காக என்ன ஆதாயம் பெற்றீங்கன்னு நான் சொல்லவா? மறைமலை நகர்ல நீங்க போராட்டம் நடத்துனீங்க, எத்தனை நாட்கள் போராட்டம் நடத்துனீங்க, அதுல எத்தனை பேர் குண்டாசுக்கு போனா, எத்தனை பேர் மேல குண்டர் தடுப்பு சட்டம் போட்டுச்சு, எத்தனை பேர் பஸ் ஏறிச்சா, எத்தனை பேர் பஸ்ஸை உடைச்சான், அவன் வாழ்க்கை நிலைமையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா நீங்க அதுல ஆதாயம் அடைஞ்சீங்க, அதுல ஜெயிலுக்கு போன ஒருத்தன் கூட ஆதாயம் அடையல. எனக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலையை பத்தி? இன்னைக்கு 1000 பேசலாம், இன்னைக்கு அங்கிருந்து வாங்கி தின்றவன் வலிச்சு நக்கிறவன் பேசலாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். மூடிக்கிட்டு இருக்கோம்னா மூடிக்கிட்டு இருங்க. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க 1 பேசுனீங்கன்னா நாங்க 100 பேசுவோம். அடிக்கணும்னு சண்டை போடணும்லாம் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்ன மாதிரிலாம் இல்லை. சண்டை போடணும்னா மோதி பார்த்துக்கலாம், அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். நீங்கள் என்ன, நீங்கள் 500 பேரை வெட்டிடுவியா? நீ நாம் தமிழர் கட்சிக்காரன தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை அருவாளை தூக்கிட்டு போய் தெருவா போய் வெட்டிடுவியா? நாம் தமிழர் கட்சிக்காரன் மேடை போட்டால் போய் சண்டைக்கு போவியா? இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரன் ஏதாவது எழுத்து பேசிட்டானா அவன் போய் வீட்டை முற்றுகையிடுவேன், அவனை போய் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹிமாயன் கபீர் ஒரு கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறதுனால கல்வி நிறுவனத்தை போய் முற்றுகையிடுறேன். எங்கள் கட்சியில் ஒருத்தன் பிச்சைக்கார பையன், ஒருத்தன் ஒன்றும் இல்லாதவன்
சோத்துக்கே வழி இல்லாத வீட்டு வாடகை வீட்டில் இருக்க அவனை என்ன செய்வேன்? ஒருத்தர் மேடையில் பேசிடுறாங்க, அவனை என்ன செய்வேன்னு கேட்குறேன். என்ன உன் நிலைப்பாடு? இதில் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் வேற இருக்குது. அவங்க கட்சி சார்பில் போய் இது அந்த நிறுவனத்தில் போய் இது நிதி கேட்ட போது கொடுக்கல போல, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கு. தனிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் போய் வசூலுக்கு போனப்ப கொடுக்கல போல, அந்த பிரச்சனையும் இருக்குது. அதனால அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து சண்டை போடுவோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிறேன். வன்னியரசு தேவையில்லாம நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் மோதலை ஏற்படுத்தி விசிகா நாரப்போகுது நம்மள்ட்ட. அதுதான் நடக்க போகுது. அதான் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே.